வணக்கம், நான் உங்க நிர்மல். எல்லாரும் நல்லா இருப்பீங்க நம்புறேன். சூப்பர் பைக் வாங்கிட்டேடான்னு கேட்டிங்கன்னா வாங்கலீங்க. இது ஃப்ரெண்டோட பைக் தான். பென்னிலி சூப்பர் பைக், பென்னிலி 300 சூப்பர் பைக் இல்லை அப்படின்னு நினச்சின்னு இருந்தோம். பார்த்தீங்கன்னா 300லேயே எக்ஸாஸ்ட் நோட்டு பயங்கரமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் நிறைய ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள் சஸ்பென்ஷன் நல்லா இருக்குது. அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரோட வெயிட்டுக்கு ஏற்ற மாரி அட்ஜஸ்ட்மெண்ட்டு பண்ணிக்கலாம். அதோட ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கும் பண்ண ஹார்ட் ஆகும். ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கும் பார்த்தீங்களா அப்படியே ஹார்ட் ஆகும். நம்ம வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணிக்கலாம். பைக்கோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 4 lakhsலேயே ஒரு சூப்பர் பைக்னா பயங்கரமாக இருக்குது. இதுக்கே ரியாக்ஷன் எல்லாம் பயங்கரமாக இருக்குது. இப்போ அப்புறமா இன்னும் கொஞ்சம் விளாக் முடிச்சுட்டு ஓட்டி காமிக்கிறேன். பயங்கரமாக இருக்குது ரியாக்ஷனும், சவுண்டும் சூப்பராக இருக்குது. இப்போ இதில் இருக்க ஃபியூச்சர்ஸ் சொல்கிறேன். இதில் பயங்கரமாக பிடிச்சிது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லுக்காக தெரியுது சஸ்பென்ஷன் தான். சஸ்பென்ஷன்ல அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, பயங்கரமா இருக்கு. கம்ஃபர்ட்டும் நல்லா இருக்கு. பாத்தீங்களா எந்த அளவுக்கு பவுன்ஸ் ஆகுதுன்ட்டு சூப்பரா இருக்கு. இன்னும் பாருங்க, ஃபிங்கர்லயே பவுன்ஸ் ஆகுது. ஏன்னா சூப்பர் பைக் வந்து பவர் அதிகமா இருக்கும். ஒரு டென்ட் பள்ளமேட்டுலாம் விட்டணும் ஹை ஸ்பீட்ல விடுறப்போ கொஞ்சம் ஹார்டா இருந்துச்சுன்னா பைக்கே வாப்லாகி தூக்கி அடிச்சிரும். இந்த மாதிரி இருந்தாதான் நல்லா இருக்கும். எந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு பாத்தீங்களா. அப்புறம் இன்னும் நிறைய பிரச்சனை. நான் என்னோட மிகப்பெரிய கனவு நம்ம மாடிஃபை பண்ணணுன்னு டியூல் டிஸ்க்கு பயங்கரமா இருக்கு. டுகாட்டின்னு போட்டிருப்பாரு. ஆக்சுவலா டுகாட்டி இல்ல, பென்னிலி. இந்த பென்னிலி கம்பெனி பைக்கு பார்த்தீங்கன்னா எல்லா அக்சசரிஸ், எல்லா ஸ்பேருமே ஒரிஜினல் பென்னில போட்டு இருக்காங்க. பாருங்களேன், பைக்கோட கேலிபரும் ஒரிஜினல் பென்னிலி. நான் எல்லா பைக்ஸுமே பார்த்துருக்கேன். கேலிபர் ஒரு கம்பெனி, எல்லாமே ஒரு கம்பெனி மாதிரி இருக்கும். இதுல எல்லாமே ஒரே ஒரிஜினல், எல்லாமே பென்னிலே போட்டு இருக்காங்க. ஹெட்டு மாஸ்டர் கேனோட கம்பெனி போடல. பைக்கோட இன்ஜினோட ஸ்ட்ரக்சரும் பயங்கரமா இருக்கு. ஜிடி இன்ஜின். ஜிடி பார்த்தீங்கன்னா இன்டர்செப்டரோட இன்ஜின் மாதிரியே இருக்கு. பார்க்க நல்லா இருக்கு. இன்ஜினும் நல்லா பிக் சைஸா இருக்கு. வீல் பார்த்தீங்கன்னா அதோட இன்னும் அட்ராக்டிவ். வீல் பார்த்தீங்களா, இவர் டிஸ்க் போட்டிருக்காரு. டிஸ்க் போடாம தான் வீலோட லுக்கு இன்னும் நல்லா கியூட்டா பயங்கரமா இருக்கும். ஸ்போக்ஸ் மாதிரியே நல்லா இருக்கு லுக்கு. இன்னும் நிறைய சொல்லிங்கன்னே போகலாம். இந்த பைக்ல எனக்கு பிடிச்ச நிறைய திங்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலான திங்ஸ் சஸ்பென்ஷன், வீலு, அப்புறம் ஃப்ரண்ட் டியூல் டிஸ்க். இது பயங்கரமான ஒர்த்து. இன்ஜின் இதுதான் பயங்கரமான ஒர்த்து. சூப்பர் பைக்ல சஸ்பென்ஷன் தான் ரொம்ப பயங்கரமா இருக்கு. பார்த்தீங்களே, இப்படி ஃபிங்கர்லாம் எல்லாம் பவுன்ஸ் ஆகுது. எக்ஸாஸ்ட் பார்த்தீங்கன்னா டபுள் பெண்ட் தான். ப்ரோ இது மட்டும் கொஞ்சம் கிட்ட காமிங்க. இங்க பாருங்க, இதான் எக்ஸாஸ்டோட அவுட் எத்தனை வருதோ அதான் சிலிண்டர் கணக்கு. 2 அவுட் தான் வருது பெண்டு. அப்படின்னா 2 பிஸ்டன் தான். 2 பிஸ்டனுக்கே பார்த்தீங்கன்னா டபுள் பிஸ்டனுக்கே இவ்வளோ சவுண்டு பயங்கரமா இருக்கு. என்னடா பேசினே இருக்க, சவுண்டு காமிக்க மாட்டேன்னு பாத்தீங்களா. சவுண்டு காமிக்கிற பாருங்க. பெண்டு பார்த்தீங்கன்னா ஸ்டாக்லேயே வரதான். கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டர் ரிமூவ் பண்ணிட்டு ஆக்ரிபோவிக் தான் போட்டிருக்கோம். நார்மல் மாடிஃபை அக்சசரி ஷாப்ல நம்ம லோக்கல்லே கிடைக்கல, அந்த எக்ஸாஸ்ட் தான் போட்டிருக்கோம். 2000 தான். அதுக்கே எக்ஸாஸ்டோட நோட்டு பயங்கரமா இருக்கு. இன்னும் 18,000 அபோ நிறைய எக்ஸ்பென்சிவான எக்ஸாஸ்ட்லாம் வருது. அது போட்டா எக்ஸாஸ்ட் நோட்டு இன்னும் பயங்கரமா இருங்க. இதோட எக்ஸாஸ்ட் நோட்டே கேட்டு பாருங்க. எக்ஸாஸ்ட் நோட்டு அவ்வளோ ஸ்வீட்டா, அவ்வளோ லவ்வபிளா இருக்கு. சவுண்டு கேட்கறப்ப கேட்டுனே இருக்கலாம், ஓட்டினே இருக்கணும்னு தோணுது. சவுண்ட் அவ்வளோ ஸ்வீட்டா இருக்கு. சவுண்டு கேளுங்க. கேளுங்க, எக்ஸாஸ்ட் நோட்டு பயங்கரமா இருக்கு. ஐயோ, கவுபாய் வேற முறைக்கிறாரு. கவுபாயோட ரியாக்ஷனே பயங்கரமா இருக்கு. இன்னும் பப்ளிக் ரியாக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும். இங்கே யாருக்கும் டிஸ்டர்ப் இல்லாமல் தனியாக பிளேஸ் தான் வந்திருக்கோம். லைட்டாக உள்ள போய் நம்ம லைட்டாக ஓட்டி பார்க்கலாம். ஓட்டி காமிக்கிற எப்படி இருக்கு பாருங்க. கூடி சீக்கிரமே எடுக்கணும். ஒரு 300 சிசில இந்த அளவுக்கு எக்ஸாஸ்ட் நோட் வரும்னு கண்டிப்பா கொஞ்சம் கூட நினைச்சு பாருங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பைக் எடுக்க முடியலனாலும் 300 சிசி கொஞ்சம் பிரைஸ் வைஸ்ல கம்மியா இருக்கு பைக்கே இந்த அளவுக்கு எக்ஸாஸ்ட் நோட் வருது அப்படின்றப்ப நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க ரொம்ப ஃபுல்ஃபில் ஆயிட்டேன். வாங்க எக்ஸாஸ்ட் நோட்டுக்கு பார்க்கலாம்.
பைக்கோட எக்ஸாஸ்ட் நோட் கேட்டிருப்பீங்க, இப்போ எவ்வளோ பயங்கரமாக இருந்துச்சுன்னு இப்போ பிளாக் பண்ணிக்கினே போகலாம். அப்படியே பைக்கு செம்ம பவராக இருங்க. அப்படியே ஸ்கிட் அது ஒன்று உங்களுக்கு காமிக்கணும்னு நினச்சேன். டயர் ஃபுல்லாகவே போயிடுச்சு. டயர் இப்போ தான் ஆர்டர் போட்டிருக்க ட்ராக் டயர்ஸ் வாங்கியிருக்கோம். பார்த்தீங்களா, உள்ளே கை வச்சு தேய்ச்சிட்டேன். அப்படியே ஸ்கின்னே கேர் பண்ணிடுச்சு. என்னன்னு பார்த்தா உள்ளே அயன்க எந்த அளவுக்கு பார்த்தீங்களா, த்ரெட்டு தான் வரும். அயன் ரோப் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. அதனால தான் இவ்வளோ எக்ஸ்பென்சிவ் டயர் கண்டிப்பாக. ஆனால் எல்லாமே ஒரு பொருள் எக்ஸ்பென்சிவாக இருக்குன்னா அதுக்கேற்ற மாரி எல்லாமே குவாலிட்டியாக தான் கொடுத்துருக்காங்க. உள்ள அயன் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். எக்ஸாஸ்ட் நோட் பார்த்தீங்களா எவ்வளோ ஸ்வீட்டாக இருக்குன்னு. பிளாக் ரைடு பண்ணிக்கினே இருக்கலாம் போல இருக்குது, அந்தளவுக்கு ஸ்வீட்டாக இருக்குது சவுண்டு. ட்வின் சிலிண்டருக்கு இவ்வளோ ஸ்வீட்டாக வருதுன்னா சவுண்டு இன்னும் 4 சிலிண்டர்லாம் பயங்கரமாக இருக்கும் சவுண்டு. பார்த்தீங்கன்னா பைக் செம்ம பவராக இருக்குது. த்ராட்டலே பண்ணல ஆக்சுவலாக. லைட்டாக ஆக்ட் பண்ணாலே பைக்கோட பவர் பயங்கரமாக இருக்குது. எவ்வளோ ஸ்வீட்டாக இருக்குது பார்த்தீங்களா எக்ஸாஸ்ட் நோட்டு. த்ராட்டல் பண்ணுறப்பவே பயங்கரமாக இருக்குது. பார்க்க ஃபுல்லாகவே பைக்கே ஓட்டின்னு இருக்கலாம் போல. அந்த அளவுக்கு ரொம்ப லவ் அதிகமாகிடுச்சு பைக் மேலே. கூடி சீக்கிரமே எடுக்கணும் எக்ஸாஸ்ட். இப்போ இந்த டயர் தான் வாங்கின்னு வந்திருக்கோம். இந்த டயரோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 20,000 டயரோட ப்ரைஸ் மட்டும். அந்த அளவுக்கு ஒர்த்துங்க. உள்ளே பார்த்தீங்களா ஃபுல்லாக அப்படியே அயன் ரோப் வச்சுருக்காங்க. நான் த்ரெட்டுன்னு நினச்சி கை வச்சு இது பண்ணிட்டேன். ஸ்கின் லைட்டாக டயர் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா உள்ளே அயன் ரோப் வச்சுருக்காங்க. ரொம்ப குவாலிட்டி தான். இதோட இப்போ வாங்கியிருக்க டயரில் பார்த்தீங்கன்னா பேட்டர்ன்லாம் கொஞ்சம் நல்லா பெருசாகவே இருக்குது. பைக்கோட எக்ஸாஸ்ட் நோட்டு கேட்டிருப்பீங்க. ரொம்ப பயங்கரமாச்சு. இன்றைக்கி ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். இப்போது ஆனால் ஸ்பீடு ஓட்ட முடியல. டயர் சுத்தமாகவே போயிடுச்சு. பார்த்தீங்க உள்ளுக்கிற அயன் ரோப்பே வந்துடுச்சு. இப்போது டயர் மாற்றிட்டுனா பயங்கரமாக இருக்கும். நெக்ஸ்ட் விளாக் பண்ணலாம். இப்போது விளாக் இதோட எண்ட் பண்ணிக்கலாம். பைக்கு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். எக்ஸாஸ்ட் நோட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி எக்ஸாஸ்ட் நோட். 300 cc இவ்வளோ பயங்கரமாக எக்ஸாஸ்ட் நோட் வருதுன்னா ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டு கொஞ்சம் கம்மியாகும். அதனால் எக்ஸாஸ்ட் நோட்டு கம்மி அமௌண்ட்டில் இவ்வளோ எக்ஸாஸ்ட் நோட் சூப்பராக வருதுன்றப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. கூடி சீக்கிரமே எடுக்கலாம். உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் எப்பவுமே கொடுத்துனே இருங்க. முடிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஷேர் பண்ணுங்கள். எங்கே போனாலும் சேஃபாக போங்க. ஹெல்மெட் வியர் பண்ணி போங்க. நெக்ஸ்ட் விளாகில் மீட் பண்ணலாம். டாட்டா பாய்.